Hello friends, welcome back to Play Tamil episode. நம்ம ஃபியூரோசா மூவியை ஃபைனலி பார்த்துட்டேன் அண்ட் மேட் மேக்ஸ் சகான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியலி சொல்கிறேன், நீங்கள் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் நம்ம 2015 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். அண்ட் இதே மாதிரி ஒரு கிரேசி வைல்ட்னஸான ஒரு மூவியை தேடிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபியூரோசா மூவியை பார்க்கணும். ஸோ நம்ம ஒரிஜினல் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடோட ப்ரீக்குவலான மூவி தான் இந்த ஃபியூரோசா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெயினான ஃபியூரோசா ஒரு கான்செப்டை காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபியூரோசாவோட சின்ன வயசில் அவங்க எப்படி இருந்தாங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கும், பட் சடனான ஒரு டிசாஸ்டர் நடக்கும். அண்ட் அந்த டிசாஸ்டர் எப்படியெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெர்ஷன் காமிச்சிருப்பாங்க, லைக் அவங்களோட ரொம்ப யங்கரான வெர்ஷன். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு டீனேஜ் கேட்டகிரியாக அவங்க நடிச்சிருப்பாங்க. அண்ட் அங்கே தான் நம்ம அனியா டெய்லர் ஜாய் தான் மெயின் என்டையர் மூவி. அதுக்கப்புறமா ஒரு 2 hours ஃபுல் அவங்க தான் இருப்பாங்களா. ஸோ இந்த ஃபியூரோசா கேரக்டர் எப்படி இருந்திருக்காங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபைனலி எப்படி அந்த மெயினாக நம்ம வில்லன் குரூப்போட போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாத்தையும் நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படத்தோட டேரக்டர் நம்ம ஜார்ஜ் மில்லர். அண்ட் இவர் தான் என்கிட்ட நம்ம எல்லா மேட் மேக்ஸ் மூவி எடுத்துருக்காரு. கிளாசிக்கலான மேட் மேக்ஸாக இருக்கலாம், நம்ம ஃபியூரி ரோட்லேருந்து, அண்ட் இப்போது நம்ம ஃபியூரோசா மூவியும் தான். ஸோ இப்போ கூட அவர் எடுத்த டேரக்ஷனில் சீரியஸாக சொல்லுவோம், ஒரு ஆக்ஷன், தரமான ஆக்ஷன், அப்படியே பார்க்கும்போது உங்கள் ரத்தம்லாம் கொதிக்கணும், அந்த மாதிரியான விஷுவல்ஸாக வேணும்னா அதுதான் என்கிட்ட இந்த படத்தில் இருக்கேன். அவரோட எல்லா மூவிஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்படி தான் இருக்கும். ஸோ அவர் எங்கெல்லாம் ஆக்ஷன் செக்மெண்ட் போட்டிருக்காரு அதெல்லாம் அவ்வளோ தரமாக தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது லைக் இந்த டேரக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் மெயினாக நான் ஜாக் ஸ்னைடரோட மூவிஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் விஷுவல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஆனால் ஆக்ஷன்லேயே அவர் செய்யாதது இவர் படத்தில் போட்டிருக்காரு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபியூரி ரோடில் பிடிச்சதே அதோட ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸான விஷுவல்ஸ் தான். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் உண்மையாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரக் சீனாக இருக்கலாம், சில பிளாஸ்ட் சீன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி சில இடத்துல இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸும் போட்டிருக்காங்க. அண்ட் படத்தில் இன்னொரு நம்ம மெயின் அண்ட் கிரேசியஸ்டான நம்ம ஸ்டார், அண்ட் நான் ஸ்பெஷல் லைக் இவர் எப்படி தான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில், அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தே தான். ஸோ இந்த படத்தில் ஒரு வில்லனான ஒரு கேரக்டர் லைக் டாக்டர் டெமெண்டஸ்ன்னு சொல்லிட்டு, அண்டு அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வைல்டஸ்ட். இந்த கேரக்டரை பார்த்ததுக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக இருக்கீங்க நீங்கள் வில்லன் கேரக்டர், இனிமேல் நீங்கள் ஹீரோவே வேணாம், நீங்கள் வில்லனாகவே நடிங்க, அந்த மாதிரி தான் நம்ம மைண்டில் ஒரு தாட் வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு வில்லனிசமாக அந்த கேரக்டர் நடிச்சிட்டாரா. இதுக்கு முன்னாடியே நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் 2-3 படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. பட் அந்த வில்லனிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைக்கோபேத்தாகவே இருப்பார். பட் இந்த படத்தில் அந்த வைல்ட்னஸ் அண்ட் அவர் இருக்க உடம்பை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிடுறது, நல்லா மஸ்குலராக இருப்பார். அண்ட் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் உலகத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட் வேணும். அது கிரேஸியாக ஒரு லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில். அண்ட் அதெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம மேட் மேக்ஸ் மூவினாலே மெயினாகவே அந்த சேசிங் சீன் தான். என்கிட்ட டெசர்ட்டில் எக்கச்சக்கமான சில காராக இருக்கலாம், பைக்கு, ட்ரக்கு அண்ட் எல்லாமே மாடிஃபை பண்ணி அந்த இன்ஜின் சவுண்டான சில எஃபெக்ட்ஸ்லாம் உள்ளே போட்டிருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே இதான திரும்பி வெறித்தனமாக நம்ம ஃபியூரோசாலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைல்டஸ்டான ஒரு ரேஸ் ஆர் சேஸ் சீன்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுதான் என்கிட்ட நம்ம படத்தில் ஒரு மெயின் சைக்கிள். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக அண்ட் இன்னொரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், சில கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேபி இந்த என்டையர் எப்படி இந்த யூனிவர்ஸ் இப்படி ஆயிருக்கு, எப்படி அவ்வளோ என்டையர் உலகமே ஒரு வேஸ்ட் லேண்டாக மாறி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சில சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க எந்த இது முன்னாடி மூவிஸில் அவ்வளோ ஆன்சரே பண்ணது கிடையாது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அதுக்கெல்லாம் சில ஆன்சர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்கிட்ட நீங்கள் இந்த மேட் மேக்ஸோட ஃபுல் யூனிவர்ஸே மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா உங்களோட சில டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் உள்ள பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனல் எல்லாமே ஓகே. பட் எனக்கு ஒரு 2-3 நெகட்டிவ் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டையர் மூவி அவ்வளோ பர்ஃபெக்ட், அவ்வளோ மாசாக இருக்குது. பட் சில இடத்துல சிஜிஐ பார்த்தீங்கன்னா அது பார்த்தோன்னே இது க்ரீன் ஸ்க்ரீனில் தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் லைக் நம்ம ஆல்ரெடி நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லை கொஞ்சம் ஓவர் சிஜிஐ யூஸ் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு. படத்தில் நிறைய ப்ராக்டிக்கல் எஃபர்ட்ஸ் இருந்தாலும் சில இடத்துலலாம் சிஜிஐயில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிஜிஐ பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ட்ராபேக். ஏன்னா நம்ம மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடில் எந்த ஒரு சீனுமே ஒரு சிஜிஐயில் பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ அது உண்மையாக அவங்க சிஜிஐயே யூஸ் பண்ணலையா, இல்லை யூஸ் பண்ணியும் அது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலான எஃபெக்ட்ஸில் கொஞ்சம் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் சில இடத்துலலாம் சிஜிஐ அப்படி கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிடும். அது சில ஃபயர் சீனாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துலலாம் நிறைய புல்லட்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அது கொஞ்சம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் தெரியுதா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ் சைடாக நான் பார்க்குறேன். ஆனால் மிச்ச மீதி வைஸ் என்டையர் மூவி அல்டிமேட். இப்போதைக்கு ரீசெண்டாக எல்லா ஹாலிவுட் மூவிஸ்லையும்
இந்த ஒரு சிஜிஐயான ஒரு ட்ராபேக் இருக்குது தான், அது ஏன்னு தெரில. பட் எல்லா படத்துலையும் ஈஸியாக நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியுது. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னா லைக் நம்ம 2010லேருந்து 2015 வரைக்கும் எல்லாம் அந்த மூவிஸோட சிஜிஐ வந்து அவ்வளோ நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. மேபி அதுக்கு வேறு கேமரா குவாலிட்டிஸுக்கெலாம் என்னவோ ரீசன்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு அந்த சிஜிஐ மட்டும் லேசாக தெரியுது. பட் அதுதான் ட்ராபேக்குன்னு சொல்லிட்டு அதை இது பண்ண முடியாது. கம்பேரிங் டு இந்த வருஷத்தில் வந்து எல்லா ஆக்ஷன் மூவிஸ்லேயும் இந்த படமும் ஒரு அல்டிமேட்டான ஆக்ஷன் மூவி அண்டு பியூர் வேஸ்ட்லேண்ட் டெசர்ட் அண்டு ராக் கேட்டகரியான மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும். அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்டோரியை நல்லபடியாக வந்து ஃபியூரி ரோடோடையும் கனெக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஸோ பை த வே என்டையர் ப்ளே தமிழ் மூவிக்கு ரேட்டிங் தரணும் 9 out of 10 தரலாம், எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் ஒரு மஸ்ட் வாட்ச் தேட்டர் கேட்டகிரியான மூவி. அண்ட் நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் அது இன்னும் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி விஷுவலாகவும் நல்லபடியாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஒரு ஓப்பன் மைண்டோட போங்க. கிரேசியஸ்டான விஷுவல் உள்ளே காமிப்பாங்க, சில கிரேசியஸ்டான டைலாக்ஸும் உள்ளே இருக்குது. மெயினாக நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட தான். ஏன்னா மெயின் நம்ம ஃபியூரோஸ் அவ்வளோ பேச மாட்டாங்க, அது ஜென்ரல் அப்படி தான் இருக்கும். ஆனால் கிரேசியஸ்டான விஷுவலை பார்த்து பயங்கரமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பை த வே இந்த படம் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா நோன் தான் சொல்லுவேன், ஃபேமிலியாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் விஷுவல்ஸ் அண்ட் கொஞ்சம் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் உள்ள பேசிகிட்டே இருப்பாங்க. ஃபியூரி ரோட்லேயும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அதனால தான். ஸோ பை த வே நீங்கள் என்டையர் மூவியாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு அண்ட் உங்களோட ரிவ்யூ கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.